ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு வந்து இந்த வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டோன்னா காலையில் பசங்களை எவ்வளோ சீக்கிரமாக டென்ஷன் இல்லாமல் ஸ்கூலுக்கு அனுப்பி விடலாம் அப்படிங்கிற வீடியோ தான். அதுக்காக நான் சில வேலைகள் வந்து முன்னாடியே நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். அதில் ஒன்று இந்த மசாலா ஜாமான் வந்து இந்த மிளகு, ஜீரகம், அந்த அஞ்சலைப்பட்டி ஃபுல்லாகவே நான் ஃபுல் கவர் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா எப்படியும் நம்ம தாளிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 நேரம் 3 நேரமாவது எடுப்போம். அதுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. அப்போ இல்லைன்னா உடனே பேக்கெட்டு பிச்சு கொட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வேறு எங்கேயாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த வேலைலாம் முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா கடகடன்னு ஒன்று எடுத்தோன்னா போதும். எல்லா மசாலா ஜாமானும் இதில் இருக்குது பாருங்கள். அதனால் இது எல்லாத்துலேயுமே நான் கொட்டி வச்சுட்டேன். இதில் மட்டும் கடலை பருப்பு இல்லை, அதனால அது வந்து போடலை. இந்த நடு டப்பாவில் வந்து நான் எப்போதுமே சில்லற காயின்ஸ் வந்து நான் அதில் போட்டு வைப்பேன். ஏன்னா அது வந்து அஞ்சலைப்பட்டியில் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அதில் எப்போதுமே காயின்ஸ் இருக்கணும். சரி, நம்ம அந்த ஒரு டப்பா சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் போட்டு வச்சுட்டேன். மேலே வந்து அந்த தட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து காஞ்ச மிளகாய், எப்படி நம்ம தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் எடுக்கணும், இதை எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து இந்த ஒரு அஞ்சலைப்பட்டி மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை அதெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா, இந்த மட்டன் செய்யும்போது, சிக்கன் செய்யும்போது, பிரியாணி செய்யும்போது அப்போ இந்த ஒரு டப்பாவை எடுத்தாலே நம்மளுக்கு எல்லா ஸ்பைசஸும் இருக்கும். அதனால் ஒரு பாக்ஸில் வந்து பிரிஞ்சி இலை, ஒரு இதில் வந்து பெருஞ்சீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, அப்புறம் வந்து கிராம்பு, அப்புறம் இன்னொரு டப்பாவில் வந்து கடல் பாசி போட்டு வச்சுருக்கேன். இந்த நடு டப்பாவில் வந்து இந்த நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அந்த ஸ்டார் இது, அதனால் அதை வந்து அதில் கொட்டி வச்சுட்டேன். இந்த ஒரு டப்பா எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து நான்வெஜ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து இதில் இருக்கும் தாளிக்கிறதுக்கு. இதையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த வேலையும் நமக்கு கிளியராக. அடுத்தது வந்து எண்ணெய், கண்டிப்பாக எண்ணெய் வந்து நம்ம ஊற்றி, நான் வந்து ஃபுல்லாக ஊற்ற மாட்டேன். எப்படியும் கொஞ்சம் கால்வாசி இல்லைன்னா அரைவாசி தான் ஊற்றுவேன். ஏன்னா ரொம்ப நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சோன்னா அந்த டப்பா எடுத்து எடுத்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். ஏன்னா நமக்கு சீக்கிரம் எண்ணெயும் காலி ஆகாது நம்ம ஃபுல்லாக ஊற்றி வச்சோன்னா. எப்படியும் அதனால வந்து நான் காலியாக விளக்கி வச்சிடுறேன். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக சுத்தமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் இதில் வந்து நல்லெண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றி வச்சுருக்கேன். சாரி, கடலெண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்தது மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள் தனித்தனியாகவே நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இன்னொன்று வந்து கல்லுப்பு வந்து எப்போதுமே நான் ஒரு பாக்கெட் பிச்சேன்னா இந்த பெரிய ஜாடிக்கு வந்து ஒரு பாக்கெட் கரெக்டாக இருக்கும். அதிலேருந்து சின்ன ஜாடிக்கு வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். இதில் வந்து நம்ம கல்லுப்பு கொட்டி வச்சுக்கலாம். கல்லுப்பு இது ஃபுல்லாக நிறைஞ்சோன்னே கொட்டி வச்சுருவேன். இது வந்து காலியானோன்னே விளக்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்லுப்பு ஸ்டோர் பண்ணிவிட்டு, தூளுப்பு வந்து இன்னொரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு காலையில் டென்ஷன் இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுக்காக தான். இதே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, இன்னொரு கண்ணாடி ஜாடி இருக்குது பாருங்கள், அதில் வந்து நான் புளி, எங்கள் ஊரில் வாங்கிட்டு வந்த புளி தான், அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வேலைலாம் வந்து நம்ம முன்னாடி செஞ்சோன்னா காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நல்லாயிருக்கும். இந்த ஜக்கில் வந்து ஃபுல் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். 2வது சாப்பிங் போர்டு ரெடியாக இருக்கணும், நம்ம கழுவி நீட்டாக இருந்தோன்னா. இது வந்து பூரிக்கட்டை தான், அது வந்து சாப்பிங் போர்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டோன்னா காலையில் எந்திரிச்சு வரும்போது நம்ம லேட்டாகவே எந்திரிச்சாலும் சீக்கிரம் வந்து சமையல் முடிச்சிடலாம். அடுத்தது பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு சிங்கையும் வாஷ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து நான் சண்டே எடுக்கிற வீடியோ. அடுத்த நாளுக்காக நம்ம வந்து டப்பாலாம் கழுவி ஸ்நாக்ஸ் டப்பா, லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் பேகு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. யூனிஃபார்மும் பாருங்கள் நீட்டாக மடித்து வச்சுருக்கேன். மண்டே மட்டும் ஒயிட் வரும், எல்லோ கலர் டிஷர்ட் வந்து சாட்டர்டே வரும். எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.